Hello families, welcome back to Lotus Tarot in Tamil 786. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நீங்க இது பார்த்துட்டு இருக்கிறது 2025 ஜான்கான ரீடிங் தான். இது மந்த்லி செக்ஷன் நம்ம கொடுக்க போறோம். சரியா? அதாவது நம்ம வீக்லி பேஸ்ல என்ன மாதிரி எனர்ஜிஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இதுல இந்த ரீடிங்ல பார்க்க போறோம். சரியா? வீக்லி பேஸ் நான் எப்பவும் செப்பரேட்டா கொடுப்பேன். நான் இந்த இதுல உங்களுக்கு இதுலயே நான் செப்பரேட்டா உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சரியா? டிவைட் பண்ணி டோட்டல் 4 வீக்ஸ் நான் டிவைட் பண்ணிருக்கேன். சரியா? பிகாஸ் லாஸ்ட் இது இந்த மந்த்ல 31st வரை வருது, ரைட்? ஜான்ல. சோ நான் இதுல 4 வீக்ஸா டிவைட் பண்ணிருக்கேன். லாஸ்ட் வீக்ல மட்டும் நமக்கு 10 டேஸ் ஆயிரும். சரி, அந்த 10 டேஸ்க்கான எனர்ஜிஸும் நான் செக் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் எஸ், நம்ம முதல்ல உங்களோட தீம்ஸ் பார்க்கலாம், என்ன மாதிரி இருக்குது ஓவரால் எனர்ஜிஸ் மந்த்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களோட மந்த்லி பேஸ்க்கு ரீடிங்ஸ் பார்க்கலாம், வீக்லி செக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், எனர்ஜிஸ் டோட்டல் ஓவரால் எப்படி இருக்கும், கைடன்ஸ் ஏதாவது இருக்கா, சேனல் பண்ணலாம். சரியா? அண்ட் எஸ், நம்ம பாயில் செலெக்ஷனுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது பிக்ஸ் கொடுத்துருதேன். அந்த பிக்ஸை நீங்க செலக்ட் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் 3 பாயில் வச்சிருக்கேன். சரியா? ஓகே, வாங்க பாயில் 1க்கு போகலாம். ஹலோ பாயில் 1. ஓகே, for 2029 Jan month. The world card, the high priestess. Okay, spiritual month போகுது. something ending and new beginnings இருக்குது இந்த மந்த். சரியா? ஏதாவது பெயினான எண்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு புது ஸ்டார்ட் அப் இருக்குது. நிறைய ஹெட்டனான விஷயங்கள்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது இந்த மந்த். ஸ்பிரிச்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுது. சாரி, த வேர்ல்ட் கார்டை வச்சு எஸ், ஏதோ டிராவலிங் தெரியுது, ஏதோ டிராவல் பண்ண போறீங்க. இது சிட்டி டு சிட்டி டிராவல் கூட இருக்கலாம், இல்லைன்னா இன்டர்நேஷனல் டிராவலும் உங்களுக்கு ஏதாவது நீங்க அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. விசா, பாஸ்போர்ட் ஏதாவது அப்ரூவல்காண்டி எஸ், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு பிசினஸ் டிராவல் கூட இருக்கலாம் இது. ஒரு சில பேருக்கு எனக்கு தோணுது மென்டல் டிராவல், லைக் நீங்க எமோஷனலி ஏதோ நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போயிடலாம், இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, இந்த இடத்துல இருந்து நம்ம ஷிஃப்ட் ஆனா நம்மளோட ஆரா இல்லைன்னா ஏதாவது நம்ம லைஃப்ல ஏதாவது பாசிட்டிவ் சேஞ்சஸ் வருமா, இது மென்டல் டிராவல். ஓகே, சோ அந்த மாதிரி எனர்ஜிஸும் ஒரு சில பேருக்கு தெரியுது. பக்தி இருக்க போது இந்த மந்த்ல எனக்கு தெரியுது ஓவரால். சரி, ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம எனர்ஜிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ மைக்கேல், தேங்க்யூ, தேங்க்யூ ஷமியா. ஓகே, இதுல எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ரிலேஷன்ஷிப்ல எதையும் உண்மையை நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல தெரியுது. சரியா? சம்திங் எண்ட் ஆக போறீங்க. நான் சொன்னேன் எண்டிங் அண்ட் நியூ பிகினிங் இருக்குதுன்னு. அகைன் ஹை பிரிஸ்டஸ். ஓகே, நிறைய விஷயங்கள் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஹெட்டனா இருக்குது. ஸ்லோலி ரிவீல் ஆகும் உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி. சரியா? குவிக்கா அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் தெரியல, ஆகும், ஸ்லோ ஆகும், ஸ்டடி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எஸ், ரிலேஷன்ஷிப்ல எனக்கு நல்லா போன மாதிரி தெரியுது.
உம் ஏதோ உண்மை டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அண்ட் கரியர் பேத்ல கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. எஸ், எனக்கு இது பண்ணணும்னா இதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது உங்களுக்கு. குட் மணி உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தெரியுது. நீங்க இந்த மந்த்ல என்ன, இந்த வீக்ல எந்த இது எஃபர்ட் குடிக்கீங்களோ அதுக்கு அவுட்கம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். சரியா? ஸ்பிரிச்சுவல்லி எஸ், நீங்க ஹார்ட் ஒர்க் குடிக்கீங்க, நிறைய உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்குது அந்த மாதிரி தெரியுது. அந்த எஸ், கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் இந்த வீக்ல. கரியர் பார்த்த வச்சு ஏதாவது ஒர்க்கை வச்சு ஏதாவது அப்படி உங்களுக்கு ஏதாவது லிட்டில் பிட் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஆனா வந்து பொசிஷன் இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது, நான் பார்க்க முடியுது இதுல. எஸ், ரிலேஷன்ஷிப்க்கும் நான் சொல்லிட்டேன். ரிலேஷன்ஷிப்ல ஒரு ட்ரூ கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. நீங்க அதை பார்க்கணுமா? ஆர்கேஞ்சல் மைக்கிளோட எனர்ஜி இது. எனக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வார்டுக்கான எனர்ஜி வருது. ரைட்? கட் டு கட் பேசுறது, ஹீல் பண்றது, உங்க ரிலேஷன்ஷிப்லயே ஒரு ஹீலிங் கிடைக்குது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், செகண்ட் வீக்குக்கு பார்க்கலாம். வாவ், பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஓகே, ஜட்ஜ்மெண்ட். ஓகே, டிவைனோட பிளஸிங்ஸ் இருக்குது. மைட் பி நீங்க ஆர்கேஞ்சல் மைக் இல்லைன்னா ஆர்கேஞ்சல் மைக்கலா இருக்கலாம், இல்லைன்னா ஆர்கேஞ்சல்ஸ் கூட ராஃபியால் கேக்குது. அவங்க கூட கூட நீங்க கனெக்டடா இருக்கலாம். சரி, அவங்களுக்கு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வைப் கிடைக்குது. சரி, அந்த சாரியட்டோட எனர்ஜி எனக்கு உங்க செகண்ட் வீக்ல உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா போன மாதிரி இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. இந்த சாரியட்டோட எனர்ஜி. எஸ், ஏதாவது லைக் உங்க இதுல வந்து ஏதாவது தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இல்லைன்னா ஏதாவது எனர்ஜிஸ் வந்து நெகட்டிவ் ஈவில் ஐ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரைட்? அந்த மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப்க்கு கொடுக்காங்கன்னா அதுவும் தி எண்ட் ஆகுது. இந்த மூணோட எனர்ஜி வருது. ரைட்? அது ஜஸ்ட் உங்களோட தாட் தான். நீங்க அதை அந்த இதை நீங்க நினைக்க வேண்டாம். இந்த பர்சன் வந்தாங்கன்னு இந்த பர்சன் நம்மள பிரிச்சிருவாங்க அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். சரி? அந்த மாதிரி தாட்ஸ் இல்லைன்னா நம்மள கண்ணு போடுறாங்க, நம்ம பிரிஞ்சிருவோம், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த எனர்ஜிஸ் வேண்டாம். சரியா? கன்ஃபியூஷனுக்கான கிளாரிட்டிஸ் இருக்குது. இந்த மூணு எனர்ஜி வந்து கொஞ்சம் இன்ட்யூஷனுக்கான எனர்ஜிஸ் தான். ஆபீஸ்ல உள்ளவங்களும் உங்களுக்கு ஏத்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்களா இருக்கும். அதாவது நீங்க பாசிட்டிவா கொடுக்கும்போது அவங்களும் பாசிட்டிவா இது பண்ணுவாங்க, நெகட்டிவா கொடுக்கும்போது நெகட்டிவா அவங்களும் பிஹேவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. சரியா? எஸ், உங்களுக்கு டிராவலிங் இருக்குது. இல்ல மெயில்ஸ் மெசேஜஸ் ஏதாவது ரிசீவ் ஆக சான்சஸ் ஹைலி தெரியுது. பீஸ் இந்த வீக்ல நீங்க ரிசீவ் பண்ணலாம். பீஸ்ஃபுல் லைஃப் இல்லைன்னா பார்ட்னர் கூட ஒரு பீஸ்ஃபுல் டிராவல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ரொம்ப நாளா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஃபைனலி உங்களுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இங்க தெரியுது. சரியா? அண்ட் எஸ், எனக்கு இங்க ஓவரால் இந்த வீக்ல வந்து எனக்கு பிளஸ்ஸிங்காவும் தெரியுது. அந்த ஒர்க் பிளேஸ்ல எஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இல்லைன்னா உங்களே மாதிரி பர்சன் உங்களுக்கு கிடைக்கலாம். இது பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் இருக்கலாம். சரியா? பிகாஸ் இந்த மூணோட எனர்ஜி மூடு ஸ்விங்ஸ் ஆகுறது. ரைட்? சோ எப்போ மூடு நல்லா இருக்குதோ அதே மாதிரி நீங்க ஆட்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. மூடு கொஞ்சம் இதாயிடுச்சுன்னு அப்செட் ஆயிட்டுன்னா சோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு அதே என்னதான் ஆப்போசிட் பர்சன் இருந்து தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு செகண்ட் வீக்ல தெரியுது. ஓகே, தேர்ட் வீக்ல பார்க்கலாம். ஃபேமிலி பவுண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது. ஏஸ் ஆஃப் பென்டிக்கல்.
எஸ், எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா, 4 of Pentacles வச்சு உங்களோட ஃபேமிலி பவுண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது. இதனால உங்க கரியரை வச்சு உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கும் டைம் கொடுக்க முடியல, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தனாலும் ரிசால்வ் ஆகுது இந்த 3rd வீக்ல. சரியா? அண்ட் எஸ், எனக்கு ரெயின்போக்கு எனர்ஜி ஏதோ உங்களுக்காண்டி ஒரு ப்ரொமோஷன் வெயிட்டிங்ல இருக்குது. சரியா? ஹாப்பினஸ் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. டார்க் எனர்ஜில இருந்து லைட்ல வரீங்க. சரி, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த 3rd வீக்ல. அண்ட் எஸ், ஃபேமிலி லைஃப்ல எனக்கு பவுண்டிங் நல்லா தெரியுது, ஹாப்பியா நார்மலா போன மாதிரி இருக்குது. ஏதாவது பைனான்சியலி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதுவும் ரிசால்வ் ஆகுது. சரியா? பிகாஸ் பென்டிக்கலுக்கான எனர்ஜி தெரியுது. ஏஸ் ஆஃப் பென்டிக்கல் அண்ட் த 4 of Pentacles ரெண்டுமே பாசிட்டிவ் ஆனதான். ஏஸ் ஆஃப் பென்டிக்கல்ஸ் என்னது? சைக்கிள். எனக்கு அந்த மாதிரி இதுல வந்து டிஃப்ரெண்டா இருக்குது, ரைட்? சோ எஸ், உங்களுக்கு தேவைப்படும் போது பைசா கண்டிப்பா கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது இந்த வீக்ல உங்களுக்கு. அதாவது 3rd வீக்ல ஏதாவது சின்ன பைசா இஷ்யூஸ் இல்லைன்னா பைசா தேவைப்படுது, அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றீங்கன்னா எஸ், அதுக்கான போர்ட்டல் அவைலபிளா இருக்குது. பிகாஸ் ஏஸ் ஆஃப் Pentacles சம்திங் உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. சரி, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அண்ட் இதுல மேல லீஃப் growth-ஆ இருக்கு, ரைட்? ஏதாவது பிசினஸ் பண்ணணும் இல்லைன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுலயே நீங்க growth எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இது எனக்கு தெரிஞ்சு 6 months-க்கான வாய்ப்பு கிடைக்குது. சரியா? 6 இல்லைன்னா 5 months-க்கான வாய்ப்பு. அந்த ஸ்பிரிச்சுவல்லயே எனக்கு ரொம்ப நல்லா போன மாதிரி இருக்கு. ஸ்பிரிச்சுவல்லயே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. 3rd வீக்ல எனக்கு ரொம்ப ஹார்டா ரஃபா போன மாதிரி இல்ல, ஸ்மூத்தா போன மாதிரி இருக்கு. தூக்கம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு 2nd வீக்லயும் 3rd வீக்லயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். சரியா? தேங்க்யூ ஸ்பிரிட். 4th வீக் இது 10 days இருக்கும், ரைட்? ஓகே, எனக்கு ஸ்கார்பியனோட எனர்ஜி வந்துகிட்டே இருந்துச்சு காய்ஸ். ஆனா ஓகே, டெத் கார்டு அங்கேயும் நான் பாட்டம்ல சொன்னேன் உங்களுக்கு, ஸ்கார்பியனோட எனர்ஜி தான் டெத் கார்டு வந்துச்சு. ஸ்கார்பியன் எனர்ஜியை வச்சு ஏதோ உங்களுக்கு இருக்குது மெசேஜ், பட் எனக்கு அது கிடைக்கல, அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லாம இருந்தேன். இல்லைங்க, ஓகே, ஸ்கார்பியனை விட்டுட்டு யாரோ மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து. இது ஸ்கார்பியன் உங்க பர்சனா இருக்கலாம். சரியா? அவங்க மூவ் ஆன் ஆகணும், தனிமையை தேடி போறாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? அவங்க ஏதோ ஒரு ஹர்ட்ல இருக்காங்க, பயத்துல இருக்காங்க, இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. மைட் பி அவங்க நினைக்கலாம் உங்களுக்கு அவங்க பர்ஃபெக்டான பர்சன் இல்லைன்னு. சரியா? பிகாஸ் ஹர்ட்டிங்கான கார்டும் இருக்குது ஸ்கார்பியன் பர்சன். ஓகேவா? ஸ்கார்பியன் ஸ்பெஷலி பிகாஸ் எனக்கு அங்கேயும் வைப் கிடைச்சிச்சு, பட் எனக்கு ஆன்சர் கிடைக்கல, இப்போ கிடைச்சிருச்சு. ஓகே, கரியர் ஃபைனான்ஸை வச்சு ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சிக்கல் இருக்குது. சரியா? அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க பர்சனுக்கு இருக்கலாம், கரியர் இன்செக்யூரா அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ எஸ், நீங்க பர்ஃபெக்டா இருக்க மாட்டீங்க அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். அதாவது அவங்க உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு நீங்க பர்ஃபெக்டா இருக்க மாட்டீங்கன்னு ஒரு எனர்ஜிஸ் அந்த பர்சன் நினைக்காங்க. சரியா? ஸோ இது எக்ஸ்ட்ரா கார்டா எடுத்தேன். ஸோ எஸ், அண்ட் எஸ், நியூ பிகினிங். அதாவது 4th வீக்ல ஒரு சில பேருக்கு தெரியுது ஒரு 10 of Swords வந்து ஏதோ ஒரு பெயின் இருக்குன்னா அந்த பெயினை நீங்க எண்ட் பண்றீங்க. 3 of Swords வந்து நீங்க பழைய விஷயத்த நிறைய விஷயங்கள் கேரி பண்றீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணுங்க. பிகாஸ் இதனாலேயே உங்க கரியர் பாதிக்குது. சரியா? ஒரு சில பேருக்கு பர்சனல் அதாவது பர்சனல் ப்ராப்ளம் வந்து நம்மளோட கரியர்லயும் எஃபெக்ட் ஆகும், ரைட்?
அண்ட் ஏதாவது நமக்கு கெட்ட ஹேபிட்ஸ் இருந்தாலுமே நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இழுக்காது. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ எஸ், யாருக்கு இருக்குதுன்னு பாருங்க. அண்ட் எஸ், ஹார்ட் பிரேக் ஆகுது. இத பத்தி நீங்க 4th வீக்ல இது பண்ணாதீங்க. ஒரு சில பேர் விஷயத்த நான் சொன்ன மாதிரி யாரோ உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆகுறாங்க. எஸ், அந்த மாதிரி ஒரு வைப் கிடைக்குது. அண்ட் எஸ், 7 ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. இந்த அதாவது நீங்க உங்கள ஹீல் பண்றதுக்கு ரொம்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. சரியா, உங்க ரிலேஷன்ஷிப்னால சரி, உங்களோட கரியர் பாத்துக்குனால சரி, நீங்க ரொம்ப எஃபர்ட் கொடுக்கீங்க இந்த 4th வீக்ல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அதாவது இந்த 10 டேஸ்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஹார்டா தெரிஞ்ச மாதிரி இருக்கும், பெயின்ஃபுல்லா இருந்த மாதிரி இருக்கும், பாடி பெயின் இருக்கலாம் லிட்டில் பிட். பட் ஓகே, நீங்க வந்து உங்களை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்ல நீங்க சஃபர் ஆகுறீங்கன்னா எஸ், அந்த சஃபரிங் வந்து எண்ட் ஆகுது. பிகாஸ் 10 ஆஃப் ஸ்வாட்ஸ்க்கான எனர்ஜிஸ் அந்த மாதிரி ஒரு வைப்பு கிடைக்குது. சரியா, ஆல்ரெடி சஃபரிங்ல இருக்கீங்கன்னா எண்ட் ஆகுது. அப்படி இல்லைன்னா எஸ், உங்களுக்கு லைட்டா நீங்க அந்த எனர்ஜிஸ ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, இம்பேலன்ஸ் சுச்சுவேஷனையும் நீங்க பேலன்ஸ் பண்ணணுமா? பிகாஸ் உங்களுக்கு பர்சனல் லைஃப்லயும் ப்ராப்ளம் இருக்கலாம், அண்ட் கரியர் பாத்லயும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு இந்த 4th வீக்ல. ஸோ அதை பேலன்ஸ் பண்ண பாருங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. இது வந்து நீங்க அதாவது ஹார்ட் ஒர்க்கர். சரியா, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அதுக்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு ஈக்குவலா கிடைக்கும். ஸோ நீங்க நினைக்காதீங்க நான் ரிலேஷன்ஷிப்ல இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் புட் பண்ணியும் அந்த ஆப்போசிட் பர்சன் இருந்து கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல கனெக்டா இருக்கிற பர்சன் வந்து டாக்ஸிக் பர்சனான்னு முதல்ல பாருங்க. சரியா, அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு தெரியுது. எக்ஸ்ட்ரா ஏதாவது கைடன்ஸ் வாங்கலாம். ஓகே, இது கீழே விழுந்துருச்சு, நான் எடுக்கேன். சக்சஸ். வா, எஸ் கான எனர்ஜி. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இயர் ஃப்ரம் நவ். இந்த இயர் உங்களுக்கு ரொம்ப சிக்னிபிகண்டா இருக்குது. பால் 1, ட்ரஸ்ட். இஃப் யூ பிலீவ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா வைங்க. சரியா, வீக் ஆக்காதீங்க யாருக்காண்டியும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் ஏஞ்சல்ஸ் இங்க என்ன சொல்றாங்க, உனக்கு இங்க சக்சஸும் இருக்கு, நீ ஆசைப்படுறதும் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ட்ரஸ்ட் வை, ஹார்ட் ஒர்க் பண்ணு, கொஞ்சம் வெயிட்டும் பண்ணு. சரியா, ஃபுல் இயர்ல உங்களுக்கு டெஸ்டிங் பீரியட் இருக்கலாம். இந்த இயர்ல ஃபுல்லா கொஞ்சம் கோபம் லிட்டில் வரலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ். இன்னொன்னு சொல்ல போனேன்னா, இது 2025 வந்து மார்ஸோட எனர்ஜி தான். ரைட், நம்பர் 9 மார்ஸ்க்கு எனர்ஜி ஹையா இருக்கும். ஸோ எஸ், நல்லா எனர்ஜி பவர் ஹையா இருக்கும், நல்லா சக்சஸும் உங்களுக்கு இருக்குது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரலாம் இந்த வீக்ல. இது எனக்கு கரியர் பாத்ல தெரியுது. இல்லைன்னா மணி ஷவர் இருக்கலாம். ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ரைட், ஸோ அந்த மாதிரி இதுல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கனாலுமே உங்களுக்கு அவுட்கம் ரிசல்ட் நல்லா பாசிட்டிவா தெரியுது. சரியா, ஏஞ்சல்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆர்க் ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்க வேண்டியதா இருக்கலாம், எனக்கு இங்க தெரியுதுன்னு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஒரு சில பேருக்கு சனி பகவானோட ஆதிக்கம் குறைவா இருக்குது, இது நிறைய இல்ல. சரியா, சான்ஸ் இருக்குது, டெஸ்டினி அண்ட் ஃபேட்.
கர்மா டேர்னிங் பாயிண்ட். ஓகே, ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. இதுலயும் 10 நம்பர் இருக்குது, சனிதேவோட நம்பர். எஸ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். யா, இந்த பாயில வந்து சனி பகவானோட ஆதிக்கம் வந்து இது விழுந்திருக்குது. சோ நான் இதை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதே இந்த ஐ பிரிஸ்டஸோட அகெயின் ஐ பிரிஸ்டஸோட எனர்ஜி ஸ்பிரிச்சுவலி நீங்க ரொம்ப ஹையா இருக்க போறீங்க, ஹை வைப்ஸ்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓவரால் இயர்ல இருக்கலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க இருக்க வேண்டியதா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும், சரியா? இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், சனி பகவானோட இருக்கும். ஆனா வந்து அவ்வளவு இருக்காது. அது உங்க கர்மா வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல போகாது, பாசிட்டிவ் இதுல போகும். சோ அந்த பாசிட்டிவிட்டியை நீங்க ஹாப்பினஸ் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? சொல்லுவாங்கல்ல, சனி பகவான் வந்து உங்க அதாவது 7 சனியா இருக்காது, சனி திசா புத்தி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ரைட்? சோ அது வந்து பாசிட்டிவ்ல இருக்கும்போது நமக்கு பாசிட்டிவா கொடுக்கும், ரைட்? சோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சோ இப்ப இதா இருக்கலாம், ஸ்லோவா இருக்கலாம். சோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? குட் கர்மாஸ் நிறைய உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். உங்க சப்கான்சியஸ நீங்க கிளியரா வைங்க. ஃபெமினன் எனர்ஜி உங்களுக்குள்ள ஆக்டிவ் ஆகுது, சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் இது ஃபெமினன்கான எனர்ஜி தான். எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எடுக்கலாம். ஏதாவது கைடன்ஸ் கிடைக்குதா? எஸ், மணிக்கு உங்களுக்கு பிளஸிங்ஸ் நிறைய இருக்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து எனக்கு 1 இயர்க்கான சைக்கிள் என்ன பொறுத்த அளவுக்கு. சோ 1 இயர் ரொம்ப சக்சஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அதான் சக்சஸ் எஸ்க்கான கார்டு வருது. அதான் சொல்றாங்க, உனக்கு நீ ஆசைப்படுறத நான் கொடுப்பேன், ரெடியா இருக்குது. பட் நீ அதுக்கான எஃபர்ட் கொடுக்கணும். டெத் கார்டு வந்து ரொம்ப பெயினானது. ஸ்கார்பியனை நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்கார்பியன் வந்து நிறைய பெயின்ஃபுல்லான எண்டிங் பண்ணுவாங்க. பட் நிறைய பிளஸிங்ஸும் அவங்களுக்கு தான் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியாது. ஒரு சில பேர் அது கூட விளாண்டு வெளியே வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க ரொம்ப சக்சஸ்ல லைஃப்ல ஓஹோன்னு இருப்பாங்க. அதுல மாட்டிக்கிட்டு திருப்பி அவங்களே அழிச்சுக்கிட்டாங்கன்னா, எஸ், அதுல ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி. தேங்க்யூ ஸ்பிரிட். Unfinished. Simple. ஓகே, உங்க பிக்சர் வந்து புதுசா ஸ்டார்ட் ஆகுது. உங்க லைஃப் பர்பஸ் வந்து புதுசா ஸ்டார்ட் ஆகுது. நீங்க என்ஜாய் பண்ணணும் உங்க லைஃப், சரியா? ஐ பவர். ஓகே, உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது, சிஸ்டம் ஆக்டிவ் ஆகுது, பீஸ நீங்களே உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணலாம், சரியா? நிறைய இண்டிபெண்ட் எனர்ஜில வரீங்க, ஃப்ரீ ஆகுறீங்க. பெரிய பெரிய விஷயத்த எண்ட் பண்ணிட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணீங்க. பிகாஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஏஞ்சல்ஸ்க்கான கைடன்ஸ் தான், ரைட்? இது ஃபியூச்சர் செல்ஃப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனர்ஜிஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, இது அட்வைசஸ், ரைட்? ஸோ உங்களுக்கு அப்சர்விங் சென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட்க்கு எஸ் யாரோ உங்களுக்கு வருவாங்க, டெஃபினெட்லி உங்களுக்கு கைட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எஸ், இது நீங்க உங்க கரியர் பேத்லயே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா இங்க தெரியுது, சரியா? ஐ பவர் இருக்குது நிறைய பேருக்கு, நிறைய இதா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது, சரியா? நான் சொன்னேன் ஹை வைப்ல இருக்கீங்கன்னா ஹையர் பவர் பாருங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கு ஓவரால் எனர்ஜிஸ். ஓகே, வாங்க பாயில் 2க்கு போலாம்.
ஹலோ பைல் 2. எஸ், உங்களுக்கு ஒவ்வொரு நாள் டீம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, ஓகே. ஓகே, இந்த மந்த்ல ஆக்சுவலி கொஞ்சம் கன்ஃபியூஷனுக்கான எனர்ஜிஸும் இருக்கும், கிளாரிட்டியும் கிடைக்கும். இந்த மெஜிஷியனோட எனர்ஜி மேக்னெட் பவர் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும். அதாவது நீங்க நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கலாம் இந்த மந்த், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு எஸ், எனக்கு டார்க் எனர்ஜியும் தெரியுது, ஒயிட் எனர்ஜியும் தெரியுது. இன்ட்யூஷன் உங்களுக்கு ரொம்ப பயங்கரமா வேலை பார்க்க போறது, பிகாஸ் இந்த மூணோட எனர்ஜியும் வந்திருக்குது. ஒரு சில பேர் சிம்பால் கூட வேலை பார்க்கீங்கன்னா எஸ், அதுல உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கலாம். ஒரு சில பேர் கோல்டு ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கோல்டு இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ரிங்கு, வெள்ளி, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஏதோ ஒரு ஆர்னமெண்டல் வாங்கணும்னு நீங்க நினைக்கீங்க கோல்ட்ல. ஸோ எஸ், அதுவும் வாங்குறதுக்கு எனக்கு இந்த மந்த் சான்சஸ் தெரியுது. சரியா? உங்களுக்கு எஸ், உங்களுக்கு ஏதோ ஒரு இன்கம் கிடைக்குது, பிகாஸ் இந்த மெஜிஷியனோட எனர்ஜி, ரைட்? திடீர்னாப்ல கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. நம்ம வீக்லி எனர்ஜிஸ் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும்னு. இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு. ஈஸியா ஆப்போசிட் பர்சன் அட்ராக்ட் பண்ணுவீங்க. சரியா? உங்க பேச்சிலேயே அவங்க இதாகுவாங்க, கேட்பாங்க, அப்படி சொல்லலாம். பாருங்க, இந்த ஒரு வந்துடுச்சு. ஓகே, ஒரு சில பேர் ஆல்ரெடி சோல்மேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா எஸ், எனக்கு இங்க பாசிட்டிவா தெரியுது. ரீயூனியனுக்கான சான்சஸ் இருக்குது இந்த வீக்ல. சரியா? ஒரு சில பேருக்கான எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது, சோல்மேட்ஸ்க்கு. சரியா? அண்ட் எஸ், கரியர் பாத்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கலாம், இல்லைன்னா உங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்து யாராவது திரும்ப வரலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். இது உங்க ஃப்ரெண்டு கூட இருக்கலாம். சரியா? சர்ப்ரைஸ்டா இருக்கும், இல்லைன்னா உங்களோட பாஸ்ட் லைஃபுக்கு பர்சன் தான் உங்களுக்கு சோல்மேட்டா இருக்கலாம். அதாவது இந்த ஜென்மத்துல பாஸ்ட் லைஃபுக்கு ஒரு சோல்மேட்ஸ் இருக்கலாம், அது உங்களுக்கு தெரிய வரலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸும் எனக்கு இங்க தெரியுது. அண்ட் எஸ், எனக்கு இங்க உங்க ஸ்பிரிச்சுவல் லைன்லயும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஓவர்வெல்மிங்கா ஃபீல் ஆகலாம். மத்தவங்க சொல்றது, சொல்ல போறது, அதெல்லாம் உங்களுக்கு முதல்லயே தெரிய வரலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. வீக்ல சின்ன சின்ன சிம்டமை நீங்க விட்னஸ் பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ். ஸோ இது மீன்ஸ் உங்களுக்கு, தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் ஸ்ட்ராங் ஆகுது. உங்களோட பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸை பத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்ல வரலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஒரு சில பேருக்கு இந்த ஃபீல் ஆகலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல. எஸ், ஒரு லவ் ரொமான்டிக்கான டைம் இருக்குது ஃபர்ஸ்ட் வீக்ல. எஸ், ஃபைல் செகண்ட் வீக். Wow. The Hierophant. Four of Wands வச்சு எஸ், உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு சங்கம் இருக்கு, ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது, ஏதாவது டிராவல் இருக்கலாம் ரெண்டு பேரும் கூட சேர்ந்து.
ஸோ த எரஃபென்ட்டோட எனர்ஜிஸ் உங்களுக்கு பாஸ் கிட்ட இருந்து ஏதாவது சப்போர்ட் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது மெசேஜஸ் ரிசீவ் ஆகலாம். உங்களுக்கு ட்ரீம்ஸ் நிறைய வரலாம். சரியா? த சாரியட்டோட எனர்ஜி எனக்கு தெரியுது. நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்க போறீங்க இந்த வீக்ல, செகண்ட் வீக்ல. சரியா? த சாரியட்டோட எனர்ஜி ரொம்பவே இதுக்கு கூட சன்னோட எனர்ஜி இருக்கு, ரைட்? ஸோ எஸ், சன்கான எனர்ஜி ஆக்டிவேட் பண்றது நல்லது. சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி ஏதாவது பண்றதும் நல்லதுன்னு எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஹார்ஸ் ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரீம்ல தெரியலாம். விச் மீன்ஸ் உங்களுக்கு நிறைய நீங்க ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டான இதா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது இது கிடைக்கலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், ஒரு சில பேருக்கு முன்னோர்கள் பிளஸ்ஸிங்ஸ் கூட இருக்கலாம். பிகாஸ் எனக்கு எப்பவுமே காக்காவோட எனர்ஜி அந்த மாதிரிதான் இருக்கும். இல்லைன்னா சனி தேவோட பிளஸ்ஸிங்ஸ் ஏதாவது சின்னதா இருக்கலாம். சின்னதான்னா பிளஸ்ஸிங்ஸ்ங்கும் போது அது உங்க கருமாவை பேஸ் பண்ணி. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. அதே நீங்க ஃபாஸ்டா வின் பண்ணி வந்துறீங்க. பிகாஸ் த ஹார்ஸோட எனர்ஜி வருது, ரைட்? த சாரியட் குவிக்கா இருப்பாங்க, நல்லா ஃபாஸ்டா டெசிஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வைப் தெரியுது இதுல. எஸ், இந்த வீக்ல செகண்ட் வீக்ல உங்களுக்கு ஓவரால் நல்லா போகுது. உங்க லவ் லைஃப்லயும் சரி அண்ட் கரியர் பாத்லயும் சரி நல்லா இதா இருக்கீங்க, பேலன்ஸ்டா இருக்கீங்க. சரியா? அண்ட் எஸ், கொஞ்சம் உங்க ஸ்பிரிச்சுவல் இதுலதான் உங்களுக்கு லைக் 5 ஆஃப் ஸ்வார்டுக்கான எனர்ஜி, ரைட்? 5 ஆஃப் ஸ்வார்டு வந்து சொல்றதுக்க ஏதாவது அன்வான்ட் திங்ஸ் நீங்க டீக்ளட்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். இது உங்க தாட்ஸா இருக்கலாம். சரியா? அதை தான் சொல்றாங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இந்த வீக்ல பண்ணுவீங்க நீங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். தேர்ட் வீக் பார்க்கலாம். ஓகே, இதுல வரணும்னு ஆசைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எடுக்கேன். உங்களுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் ஏதாவது வரலாம். ஓகே, ஒரு சில பேருக்கு நான் சொன்னேன் சனி பகவானோட பிளஸிங்ஸ் இருக்கலாம். த டிரான்ஸ்ஃபார்மேஷன், சரியா? த டவரோட எனர்ஜி, த அர்மிட்டோட எனர்ஜி, 2 ஆஃப் ஸ்வார்டுக்கான எனர்ஜி. சரியா? ஸோ எஸ், எனக்கு இங்க தெரியுது கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கணும், கான்சியஸா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அலர்ட்னஸும் இருக்குது உங்களுக்கு தேர்ட் வீக்ல. எஸ், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிப்லிங்ஸ் கூட ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அது அந்த ப்ராப்ளம்ஸ் எண்ட் ஆகும். சரியா? உங்க மேரேஜ் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா அதுவும் எண்ட் ஆகும். உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு மீட் பண்ண வரலாம், இல்லை நீங்க டிராவல் பண்ணலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஒரு சில பேருக்கு எஸ், மேரேஜ் ப்ரொபோசல் வரும். ஒரு சில பேர் அவங்களோட லவ் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. மைட் பி சான்சஸ் இருக்குது இது வந்து சிங்கிளா கூட இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஒரு மேரீட் பர்சனா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? இல்லைன்னா உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. யா, 2 ஆஃப் ஸ்வார்டு வந்து எஸ், நீங்க டெசிஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். அது கொஞ்சம் பேலன்ஸ்டா எடுக்கணுமா? சரியா? யோசிச்சு நிதானமா எடுங்க, பிரச்சனை இல்லை. எதையும் யோசிக்காம எடுக்க வேண்டாம். பிகாஸ் த அர்மிட்டோட எனர்ஜி ரொம்பவே நிதானமா இருக்கிறது. சரியா? தனிமையை இருக்கும்போது நம்ம நிதானமா தான் இருப்போம். 2 ஆஃப் ஸ்வார்டுக்கான எனர்ஜி அதுதான். கண்ணை மூடிட்டு எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க. இன்ட்யூஷனை கேளுங்க, இன்ட்யூஷன் கைட் பண்ணும். மேல பாருங்க, இந்த மூனோட எனர்ஜி இருக்கு, ரைட்? உங்க இன்ட்யூஷனை கேளுங்க, அது உங்களுக்கு கைட் பண்ணும். எஸ், இந்த யாரும் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்காங்க, பட் அவங்களால பேச முடியல. மைட் பி சான்சஸ் இருக்கு அவங்க வந்து டவர் மூமெண்ட்ல இருக்கலாம். சரியா? எஸ், உங்களுக்கு இந்த
ஒரு சில பேருக்கு தேர்ட் வீக்ல கொஞ்சம் மார்ஸோட எனர்ஜி அதிகமா இருக்கலாம். சரியா? ஸோ எஸ், ரொம்ப இம்பேலன்ஸ்டா போச்சுனாலும் கஷ்டம்தான், பேலன்ஸ்டா இருந்தாலும் கஷ்டம்தான். ரொமான்ஸ்க்கு எனக்கு இங்க குறையா தெரியல. எஸ், நல்லா ஸ்மூத்தா போன மாதிரி தான் தெரியுது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், கரியர்ல ஏதாவது ஆஃபர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா எஸ் கண்டிப்பா கிடைக்கும். பட் உங்க இடத்துல கிடைக்காது. சரியா? உங்க இடத்த விட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. இது சிட்டியை விட்டு சிட்டி கூட இருக்கலாம், இல்லைன்னா அவுட் ஆஃப் வேற ஏதாவது ஒரு இடத்துல. சரியா? நீங்க இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரமா கிடைக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது ஒரு சிலருக்கு. Okay. Judgment. உங்களுக்கு so and so reason ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், இல்லைன்னா மேரிட் லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா அது உங்களுக்கு ரிசால்வ் ஆக போகுதுங்கிற ஒரு இண்டிகேஷன் எனக்கு இங்க கிடைக்குது. பிகாஸ் 10 ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜி, 4 ஆஃப் வான்ஸ்கான எனர்ஜி, டிவைனோட டைம்கான எனர்ஜி, உங்க கரியர் பாத்ல ஒரு நல்ல இது இருக்குது. பேஜ் ஆஃப் வான்ஸ்கான எனர்ஜி இருக்கு, 8 ஆஃப் வான்ஸ்கான எனர்ஜி. எஸ், ஆக்ஷன்ஸ். லாஸ்ட் வீக்ல நீங்க ஃபுல்லா ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டா இருக்க போறீங்க. நிறைய ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க, டிராவல் பண்ணுவீங்க, ஃபேமிலியோட என்ஜாய்மெண்ட் இருக்குது இந்த வீக்ல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். இல்லைன்னா பிளானிங் பண்றீங்க வெளியே எங்கேயாவது போறதுக்கு. ஸோ இந்த ரீசன் நீங்க மேரேஜ்காண்டி யோசிச்சுட்டு இருக்கீங்களா, மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுக்கீங்க, இல்லைன்னா ஏதாவது டிஸ்கஷன் போயிட்டு இருக்குதுன்னா எஸ் பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லி எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் ஸோ இந்த ரீசன் ஃபேமிலி லைஃப்பை பத்தி நிறைய காமிக்குது. உங்களுக்கு சக்சஸ் இருக்குது, நீங்க ஏதாவது ஐடியாஸ் வச்சிருக்கீங்க, அதை நீங்க இப்ப ஆக்ஷன்ஸ்ல எடுக்க போறீங்கன்னா அதுக்கான சக்சஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? பிகாஸ் இப்போ டிவைன் டைமிங் இருக்குது, அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, ஒரு சில விஷயம் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும், அதை நீங்க கிளியரா கவனிச்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? அண்ட் எஸ், ஃபேமிலியை பத்தி நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏதாவது குழந்தைக்கு பேபி அடாப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது. ஸோ அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவா வரலாம். பிரெக்னன்சி எனக்கு மோஸ்ட்லி தெரியுது. சரியா? பேபி அந்த மாதிரி பர்த் கொடுக்கறது. பிகாஸ் 2 டைம் உங்களுக்கு கார்டு வந்திருக்கு. இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி நீங்க அட்டென்ட் பண்ண போகலாம், அந்த மாதிரியே எனர்ஜிஸ் இருக்கலாம். சரியா? அண்ட் ஏஞ்சல்ஸ்க்கான மெசேஜஸ், கைடன்ஸ் ஏதாவது வாங்கலாம். நீங்க ஏதாவது பேசணும்னு நினைக்கீங்கன்னா எஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேச ஆரம்பிங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஓப்பனா உங்க கான்வர்சேஷனை வைங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட. தேங்க்யூ. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கலாம், இல்லைன்னா உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கலாம். ஃபேமிலி வைப்ஸ் தெரியுது. சரியா? நீங்க நாட் த ரைட் டைம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எஸ், வேற ஏதோ ஒரு கார்டு வந்திருக்கு. within the next few weeks ட்ரஸ்ட் வைக்கணும். ask your angels. பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் கிடைக்குது, ட்ரஸ்ட் வைங்க. big happy changes. again 10 of cups கான எனர்ஜி 4 நாட் த ரைட் டைம் இதுல இருக்குது, இதுல பர்ஃபெக்ட் டைமிங். இதுல நாட் த ரைட் டைம் இருக்குது, இதுல பர்ஃபெக்ட் டைமிங் இருக்குது. எஸ், நீங்க நாட் த ரைட் டைம் நினைச்சிட்டு இருந்தது அது தப்பு. பிகாஸ் ட்ரஸ்ட் வைங்க. இந்த ஃபியூ வீக்ஸ்லயே வித்தின் த ஃபியூ வீக்ஸ் போட்டிருக்குது, ரைட்? நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல, இந்த ஃபியூ வீக்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு
ஏதாவது பாசிட்டிவான திங்ஸ் சேஞ்ச் ஆகலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிக் ஹாப்பி சேஞ்சஸா கன்வெர்ட் ஆகும். ஏதாவது நீங்க நெகட்டிவா நினைச்சிருந்தீங்கன்னா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இல்ல பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் கிடைக்குது. இது வந்து ஆப்போசிட் பர்சனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ். இல்லைன்னா கரியர் பாத்துக்கா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எஸ், அதுவும் ஒரு சில விஷயம் வந்து நீங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகலாம், ஏஞ்சல்ஸ் கிட்ட கைடன்ஸ் கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, உங்க லைஃப்ல நிறைய ஹாப்பி சேஞ்சஸ் வரப்போகுது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. பிகாஸ் இதுவே 10 4 அதெல்லாம் வருது. இந்த சேரியட்கான எனர்ஜிஸும் வருது, ரைட்? ட்ரஸ்ட் வைங்க. ஒரு நேரம் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவா நடந்துச்சுன்னா அதுவே ரிப்பீட்டடா நடக்கும், அந்த மாதிரி நினைக்காதீங்க. சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் அது நீங்க நெகட்டிவா தான் திருப்பி மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. பாசிட்டிவா நடந்தாலும் அந்த பாசிட்டிவிட்டியை நீங்க பார்க்க முடியாம போயிடும். ஜட்ஜ்மெண்ட், இன்னர் காலிங் இருக்கும் உங்களுக்கு, அவேக்னிக் பீரியடும் இருக்குது. சரி, அதான் உங்களுக்கு நான் சொன்னேன் ஹையர் செல்ஃப் காலிங் இருக்குதுன்னு சொல்லி. ரீபர்த் ஆகுறீங்க நிறைய விஷயம் இல்ல, அண்ட் உங்களோட சோல் பர்பஸையும் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. அண்ட் எஸ், எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா பாருங்க, நீங்க ஒரு சில கைடன்ஸ் ரிசீவ் பண்ணுவீங்கன்னு சொல்லி இங்க வருது. எது நடந்தாலும் நல்லதுக்கே நினைங்க. சரியா, பாசிட்டிவா நினைங்க. 10-10க்கான எனர்ஜி வருது. இதுலயும் பாருங்க 10-10க்கான எனர்ஜி வருது, ரொம்பவே பிளஸிங்ஸ்க்கான எனர்ஜிஸ். ஸோ தேங்க்யூ சொல்லுங்க. உங்களுக்கு விஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த 10-10 போர்ட்டல் தெரியும் போது எஸ் நீங்க தேங்க்யூ சொல்லிக்கலாம். உங்களுக்கு பாசிட்டிவ் இண்டிகேஷன்ஸ் ஏதோ கொடுக்காங்க. சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், சரஸ்வதி மாவோட பிளஸிங்ஸ் இருக்கு. ஏதாவது படிக்கணும், ஏதாவது லேர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது பிளானிங் இருக்குன்னா எஸ், நீங்க ஸ்பிரிச்சுவல் பாத்தை சூஸ் பண்ணலாம். நீங்க அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் மா சரஸ்வதி மாவோட பிளஸிங்ஸ் உங்களுக்கு இங்க இருக்குது, தெரியுது. சரியா, எக்ஸ்ட்ரா ஏதாவது கார்ட்ஸ் எடுக்கலாம், ஏதாவது கிடைக்குதா? Treasure has land, never things to be. Yes. Last. Clean it up. எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியுறது என்னன்னா, நிறைய விஷயங்களை கிளீன் அப் பண்ணணும் உங்க லைஃப்ல இருந்து. நெகட்டிவா ஏதாவது உங்களுக்கு பாஸ்ட்ல நடந்துன்னா எஸ், அது வந்து வேனிஷ் ஆகுது. அதுதான் எனக்கு இங்க தெரியுது. சரியா, வேனிஷ் ஆகுது. கெட்டதா ஏதாவது இருந்துச்சுன்னா எண்ட் ஆகுது, கிளீன் பண்றீங்க. பாருங்க இதுல அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது ஒரு லவ் ஸ்டோரிஸ் இல்லைன்னா எமோஷனலி உங்களை ரொம்ப திரும்ப திரும்ப ஹர்ட் பண்றாங்கன்னா அந்த பர்சன் உங்க லைஃப்ல இருந்து வேனிஷ் ஆயிடுவாங்க. ஓகேவா, இல்லைன்னா அந்த பர்சன் வந்து உங்க ஃப்ரெண்டா கன்வெர்ட் ஆகலாம். எனக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பேலன்ஸ் கொண்டு வரலாம். சரியா, பிளஸ்ட் இருக்குது. நீங்க பிளஸ்டான பர்சன், பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. பீஸ் கிரியேட் பண்றீங்க உங்களுக்குள்ள, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சக்சஸை நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. அண்ட் எஸ், மணிக்கான ஏதாவது ஒரு இதுவும் எனக்கு இங்க தெரியுது. சரியா, பிளஸிங்ஸ். பிகாஸ் மணி நீங்க ஸ்லோவா, அதாவது ஸ்லோவா ஸ்டெடியா வின் பண்ற மாதிரி இருக்குது. சரியா, நீங்க ஏதோ ஒரு புட் பண்ணது இல்லைன்னா அர்னிங்காண்டி ஸ்டார்ட் பண்ணது, அது உங்களுக்கு சக்சஸ்ல முடியும். டெஃபினெட்லி ஃபியூச்சர் செல்ஃபா தான் சொல்றாங்க. பாருங்க, அதை நீங்க என்ஜாயும் பண்ண போறீங்க.
ஏதாவது ஒரு இதுல சேவிங்ஸ் நீங்க பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எஸ் அதுவும் பண்ணலாமா. எஸ் இதுல பாருங்க, இந்த இது கார்டு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குது. ஒரு ஏஞ்சல் வைப் தெரியுது, ஏஞ்சல்க வைப் மாதிரி இருக்குது. எஸ் அதுக்குள்ள ஒரு இது டபுள் எனர்ஜிஸ் தெரியுது. சரி, ஹாப்பியா இருக்கீங்க நீங்க, ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகுங்க. ஸ்டோரி எண்ட் ஆகாதுன்னு நினைக்காதீங்க, பெயின்ஃபுல்லானது. அது எண்ட் ஆகி தான் நீங்க ஹாப்பினஸ்க்கு பீஸை கிரியேட் பண்ண போறீங்க. சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க கிளீன் பண்ணும்போது, இரேஸ் பண்ணும்போது, அவங்கள உங்க லைஃப்ல இருந்து எடுக்கும் போது உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வேனிஷ் ஆகும். ரைட், ஸோ ஆக்ஷன் உங்க எண்ட்ல இருந்து இருக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். ஓகே, இதுதான் பாயில் 2க்கான எனர்ஜிஸ். பாயில் 3க்கு போகலாம். ஹலோ பாயில் 3. எஸ், உங்களுக்கான தீம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் என்னொருக்க ஷஃப்லிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். வந்துச்சுன்னா ஓகே. ஓகே, ஓகே. The Wheel of Fortune, the Hermit, the Hermit and the Wheel of Fortune. The World card. ஆக்சுவலி எனக்கு இங்க தெரியறது என்னன்னா, உங்க சைக்கிள் வந்து கிளியர் ஆயிட்டு இருக்குது. சரியா, பாசிட்டிவ் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். த அர்மிட் கூட த காம்பினேஷன் த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வருது. ரைட், 1 செகண்ட். யா, ஸோ எனக்கு இங்க தெரியுது பாசிட்டிவா தெரியுது. சரியா, உங்க சைக்கிள் கிளியர் ஆகுது, கர்மா கிளியர் ஆகுது. இதுல எனக்கு ஒரு சக்ராக்கான எனர்ஜி தான் தெரியுது. சரியா, இந்த வீல் வந்து எனக்கு சக்கராவோட எனர்ஜி தெரியுது. ஸோ எஸ், பேலன்ஸ்ட் ஆயிட்டு இருக்கீங்க நீங்க. உங்களை தனிமைப்படுத்த நீங்க பேலன்ஸ் ஆகுறீங்க. மெடிடேஷன் பண்ண ஸ்ட்ராங் ஆகுறீங்க. மென்டலி உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி இருக்குது. சரியா, பீஸ்ஃபுல்லான லைஃபை மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. மோஸ்டா எனக்கு இங்க மோஸ்ட்லி தெரியுது உங்களோட இந்த ஓவரால் மந்த். ஓகே, ஃபர்ஸ்ட் வீக்குக்கு நம்ம பார்க்கலாம். வீக்லி செக்ஷன் குட் லக் இருக்குது. சரியா, மணி இல்ல நீங்க நினைக்கீங்கன்னா அந்த மணியை நீங்களே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். மீன்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் சொல்லலாம். இந்த ஃபூலோட எனர்ஜி. ஓகே, மற்றவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸோட யாருக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். சரியா, இது நான் பண்ணுனா எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குமா, பிகாஸ் உங்களோட சைக்கிள் நான் தான் சொன்னேன், ஏதோ கர்மா கிளியர் ஆயிட்டு இருக்குது. ஸோ புது கர்மாவை நீங்க கிரியேட் பண்ணலாம். சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் 6 ஆஃப் பென்டிகல் வந்து ஹெல்ப் பண்றது தான். எஸ், மற்றவங்களுக்கு நீங்க ஃபுட் உங்களால முடிஞ்ச லெவலுக்கு நீங்க பெரிய விஷயமா தான் கொடுக்கணும்னு இல்லை. ரைட், ஸோ ஃபுட்டு கொடுக்குற மாதிரி, இல்லைன்னா ஏதாவது பெட்டுக்கு நீங்க இது பண்ற மாதிரி, இல்லைன்னா யாருக்காவது கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னாலுமே அது ஒரு ஹெல்ப் தான், ஒரு கர்மா தான், குட் கர்மா தான். சரியா, அதுவும் பாசிட்டிவா கொடுக்கறது. அது வந்து ரொம்பவே அவங்களோட ஆரா வந்து கிளென்ஸ் பண்றீங்க. ரைட், கிளியர் ஆகுறீங்க. அது ஒரு குட் கர்மாக்கான ஆர்னிங் தான். இந்த ஃபூலோட எனர்ஜி எஸ், சரண்டரோட எனர்ஜி எனக்கு இங்க தெரியுது. 10 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி எஸ், எனக்கு இங்க தெரியுது. ஸோ இட்ஸ் ரீசன் ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில விஷயத்த நீங்க சரண்டர் பண்றது நல்லா இருக்கும். ஒரு சில விஷயத்த நீங்க என்ஜாய் பண்றது நல்லா இருக்கும். சரியா, சின்ன சின்ன விஷயத்தையும் சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் நீங்க இப்ப மேரிடா இருக்கீங்கன்னா எஸ், சின்ன அந்த டேட் வரும்போது, உங்களோட ஆனிவர்சரி டேட், இல்லைன்னா பர்த்டே டேட், இல்லைன்னா உங்க பேபிக்கு பர்த்டே டேட், அந்த ஒவ்வொரு மாசத்துக்கு சின்னதா சாக்லேட் கொடுத்து அந்த மாதிரி ஒரு வைப் தெரியுது. நீங்க என்ஜாய் பண்றீங்களா இருக்கும் இந்த மந்த். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது ஃபர்ஸ்ட் வீக்ல.
இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்டை என்ஜாய் பண்றது, வெளியே போய் மெமரிஸ் கலெக்ட் பண்றது, ஃபேமிலி கூட இருக்குது எனக்கு ஃபேமிலி டைம் பேசிக்லி. சரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதாவது ஏதாவது நீங்க டிராவல் பண்ணணும்னு யோசிக்கீங்கன்னா எனக்கு இந்த வீக்ல எனக்கு தெரியல. பிகாஸ் உங்க ஃபேமிலிக்கு நீங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ கொடுக்கீங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தெரியுது. சரியா? ஒரு சில விஷயத்த நீங்க ஏதாவது நெகட்டிவா இருந்துச்சு, நடந்துச்சு, பாஸ்ட் ஏதாவது இருந்து அதை சரண்டர் பண்ணிடுங்க. சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஹெல்ப் பண்றது இந்த வீக்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஃபைனான்சியல்னா பைசா கொடுத்து இல்ல, சாப்பாடு கொடுத்தோ இல்லைன்னா ஏதாவது அட்வைஸ் கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஏதாவது அழுதுட்டு வருவாங்க ரைட், ஒரு சில பேரு. ஸோ அவங்களுக்கு நீங்க ஆறுதலா இருக்கும்போது அதுவும் ஒரு குட் கருமா தான் ரைட். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி வைப்ல நீங்க இருக்க போறீங்க இந்த வீக்ல. இது கரியர்ல எனக்கு ரொம்ப இதா தெரியல, ஆப்ஸ்ட்ரகல் இருந்த மாதிரி இல்ல, நார்மலா போன மாதிரி இருக்கு. Daughter of Cups, Four of Wands, Daughter of Wands, Progress, again the Fool ஓட எனர்ஜி, சூன்ய எனர்ஜி. நிறைய விஷயத்த நீங்க சரண்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஹீலிங் இருக்கலாம், ஸ்னேக் தெரியலாம் உங்களுக்கு ட்ரீம்ல. சரியா? ஏதோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வருது, கேளுங்க. சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நைட் ஆஃப் வாண்ட்ஸ், ஓகே. ஹீலிங்க பத்தி ஏதாவது தெரிய வரலாம். சரியா? ஏதாவது உண்மை தெரிய வரலாம், மெசேஜஸ் கிடைக்கலாம் அந்த ஸ்னேக் வரும்போது உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? அந்த டாட்டர் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா, அதாவது பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏதாவது பிளானிங் பண்றத நீங்க அது சக்சஸ்ல முடிக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். உங்க பிளானிங்க நீங்க எக்ஸிக்யூட் பண்றது நல்லது. ப்ரோக்ரஸ்க்கான எனர்ஜிஸ் இருக்குது. ஸோ ப்ரோக்ரஸ் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு என்கரேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கலாம். இது சோசியல் மீடியாலயும் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. சரியா? அந்த எனக்கு சோன்ஸ் ரீசன் ரூட்ல இருந்து நீங்க நிறைய கிளென்ஸ் பண்றீங்க, உங்களை கிளீன் பண்றீங்க, உங்களுக்கு க்ரோ பண்றீங்க. சரியா? நிறைய க்ரோ ஆகுது. ஸோ எனக்கு தெரியுது நீங்க நிறைய வளர்றீங்க. சரியா? க்ரோ ஆகுறீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் நீங்க எப்போ நீங்க இந்த சரண்டர் எனர்ஜில வாரீங்க, எல்லாத்தையும் ஹம்பல் எனர்ஜில நீங்க டேப்பிங் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதாகும், பாசிட்டிவா வர ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதோ ஸ்னேக் சொல்லும், ஹீலிங்கான மெசேஜ் கொடுக்கும், நிறைய மெசேஜஸ் கொடுக்க போது உங்களுக்கு செகண்ட் வீக்ல. சரியா? எஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா மெசேஜஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் வீக்குக்கு ஏதாவது மெசேஜஸ் கொடுக்காங்களான்னு பார்ப்போம். யாரும் உங்களை மீட் பண்ண வராங்க. சரியா? இது கெஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்சனா இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஆஃபர் கொண்டு வராங்க. சரியா? இது எமோஷனலி ஏதாவது கான்வர்சேஷன்ஸ் இருக்கலாம். சரியா? அந்த எஸ், ஒரு இண்டிபெண்ட் பட்டர்ஃப்ளை என்ன பொறுத்த அளவுக்கு எஸ், ஒரு ரீபர்த் ஆகுறது, ஹாப்பி ஆகுறது, இண்டிபெண்ட் ஆகுறது. அதுவும் 6 ஆஃப் வாண்ட்ஸ் கூட வந்திருக்கு. சாரி, 6 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகேவா? 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து எஸ், 6 டபுள் டைம் வந்திருக்கு உங்களுக்கு. 666 உங்களுக்கு தெரியலாம். ஸோ எஸ், உங்களுக்கு மெசேஜஸ் அகைன் நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்பை வச்சியா இருக்கலாம். சரியா? இது மெயின் எனக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னா உங்க பாஸ்ட் லைஃபை பத்தி ஏதாவது இருக்கலாம் மெசேஜஸ். ஸ்பெஷலி
அகைன் 6 of Cupsக்கான எனர்ஜி தான். அதான் சொன்னேன் 666 தெரியலாம். ரொம்பவே பவர்ஃபுல்லான நம்பர் அண்ட் ஹாப்பியான நம்பர். ஃபேமிலி இதுக்கு ரொம்பவே ரொம்ப பாசிட்டிவான ஒரு இது. சரியா? அண்ட் எனக்கு இதுல பாஸ்ட் லைஃப்பை பத்தி கொண்டு போகுது, சில பேருக்கு ஹம்பல் எனர்ஜியை பத்தி கொண்டு போகுது. ஜெனரஸ் கேக்குது, ஹம்பல் எனர்ஜில இருக்கு, கைண்டா இருக்கிறது, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? கைண்ட்ஃபுல்லா இருக்கணும். தேர்ட் வீக் ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் வந்து யாரும் உங்ககிட்ட காம்படிஷன், ஜெலசி ஏதாவது வைக்காங்க, இல்லைன்னா பாஸ்ட்ல நீங்க ஏதாவது தப்பு பண்ணது, அது ரிக்ரேட் பண்றீங்க, அந்த மாதிரி ஏதாவதுன்னா அதை ரிலீஸ் பண்ணுவீங்க. டெம்பரன்ஸோட எனர்ஜி வந்துட்டு, ரைட்? இல்லைன்னா ஏதாவது சுச்சுவேஷன் இன்பேலன்ஸ்டா போயிருக்கலாம், அது இப்போ பேலன்ஸ்ட் ஆகும். கரெக்ஷன்ஸ்க்கான எனர்ஜிஸ் தேர்ட் வீக்ல எனக்கு இங்க தெரியுது. சரி, ஹீலிங்கான எனர்ஜி மேபி உங்களுக்கு ரொம்பவே தேர்ட் வீக்ல கொஞ்சம் உங்களுக்கு ஓவர்வெல்மிங்கா இல்லைன்னா பேர்டனா இருந்த மாதிரி இருக்கலாம். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்த மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகலாம். கரியர்லயும் உங்களுக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கலாம். பிகாஸ் 2 of Pentaclesக்கான எனர்ஜிஸ் ஃபேமிலி லைஃப்பையும் உங்களோட லவ் லைஃப் இல்லைன்னா உங்க கரியர் பார்த்து பேலன்ஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகலாம். பட் நீங்க பண்ணிருவீங்க. சரியா? ஒரு சில பேர் வந்து நீங்க அவங்கள ஏமாத்தி இருக்கலாம், இல்லைன்னா அவங்க உங்களை ஏமாத்தி இருக்கலாம், அதுக்கு ரிக்ரேட் பண்றாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பாருங்க, த பாட்டம்ல 9 of Cupsக்கான எனர்ஜி வர 6 of Wandsக்கான எனர்ஜி. சோஷியலி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்க உங்களை அப்டேட் எடுத்துட்டு இருக்காங்க, ஸ்பைக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஸ்பை பண்றாங்க உங்களை அந்த மாதிரி. ஏன்னா 5 of Wandsக்கான எனர்ஜிஸ், ரைட்? ரொம்ப ஜெல்லசி, இந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன் அந்த இதுல எல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். உங்க பர்சனே அது ரொம்ப ஜெல்லஸ் ஆகுறாங்க, இல்லைன்னா காம்படிட்டிவா உங்களை நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு நீங்க ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? தேர்ட் வீக்ல ஃபோர்த் வீக் பார்க்கலாம். எஸ், ஃபோர்த் வீக்ல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஃபோர்த் வீக்ல எனக்கு தெரியுது ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் 10th கார்டு வந்துருச்சு, ரைட்? பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜிஸ் வந்து ஒரு புதுசா உங்களுக்கு ஏதோ ஆஃபர் வருது. இது கரியர் மூலமா இருக்கலாம், இல்லைன்னா ஃபைனான்சியலை வச்சு ஏதாவது இருக்கலாம். சரியா? குயின் ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜிஸ், எஸ், ரொம்ப பேஷனேட்டா இருப்பீங்க, லவ்விங்கா இருப்பீங்க, கேரிங்கா இருப்பீங்க. சோசியல் மீடியால நான் சொன்னேன், டெஃபினட்டா உங்களை ஸ்பை பண்றாங்க யாரோ. சரியா? ஏதோ ஒரு பர்சன். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளா இருக்கலாம், இல்ல வருஷம் கூட இருக்கலாம். எஸ், ஆனா உங்களை ஃபாலோ பண்ண, உங்களை தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு இது இருக்குது, இன்டென்ஸ் அந்த பர்சனுக்கு. பேஜ் ஆஃப் ஸ்வார்டு வந்து எஸ், நிறைய கன்ஃபியூஷனுக்கான கிளாரிட்டிஸ் கிடைக்கும். பேஜ் 2 டைம் வந்தனால எஸ், இன்னசென்ட் எனர்ஜில இருந்து மெச்சோர் எனர்ஜிக்கு வரீங்க. பிகாஸ் குயின் ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜிஸ் வந்திருக்கு, ரைட்? உங்களுக்கு சப்போர்ட்டும் கிடைக்கும். அதாவது நீங்க மீடியா ஃபீல்ட்ல ஏதாவது இருக்கீங்கன்னா
எஸ், சப்போர்ட் எனக்கு இங்க தெரியுது. அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், தூக்கம் அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றீங்கன்னா ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் அனிமல்ஸ் கூட, ஸ்பிரிட்ஸ் கூட நீங்க கனெக்ட் ஆகுறது உங்களுக்கு பாசிட்டிவா தெரியலாம். சரியா? பிகாஸ் உங்களுக்கு ஹீலிங் கிடைச்ச மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இன்ஃபினிட்டியோட சைன் இருக்குது. ஸோ எஸ், உங்க ஏதாவது மெமரிஸ் கலெக்ட் பண்றதும் நல்லது. சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னா சிம்பால்ஸ் கூட நீங்க வேலை பார்க்கலாம், அதை வச்சு நீங்க உங்களை ஹீல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஸோ இட்ஸ் ரீசன் இஸ் ஏதாவது கைடன்ஸ் எடுக்கலாம் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து. ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து மெசேஜஸ் எடுக்கலாம். within the next few monthsக்கான எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், எனக்கு இங்க தெரியறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில விஷயங்களுக்கு இருக்குல்ல, உங்களுக்கு நோ வரலாம். சரியா? பிகாஸ் டபுள் டைம் நோ வந்திருக்கு. ரைட்? நிறைய விஷயங்களுக்கு நான் சொல்றேன். பிகாஸ் அப்போ உங்களுக்கு ரைட் டைம் இல்லாம இருந்து, இன் நியர் ஃபியூச்சர்ல ஒரு சில விஷயத்துக்கு நீங்க கேட்டது எஸ்ஸா வரும் கண்டிப்பா. இந்த எனக்கு இந்த மந்த்ல தெரியல. எஸ், ஆனஸ்டா சொல்லணும்னா இப்போதைக்கு இல்ல தற்சமயத்துக்கு, பட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இருக்குது. சரியா? ஒரு சில சைன் நீங்க நோட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னு நினைக்காங்க ஏஞ்சல்ஸ். சக்சஸ் இருக்குது, நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு சில பேருக்கு இந்த மந்த் சக்சஸ் இருக்குது. இந்த நியர் ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். சோல்மேட் ரிலேஷன்ஷிப் வேணுமா உங்களுக்கு? ட்வின் ஃபிளேம் ஜேர்னியை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வேணுமா? ரீயூனியன் ஏதாவது வேணுமா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? இந்த மந்த் இல்ல, நியர் ஃபியூச்சர்ல. பிகாஸ் இப்போதைக்கு இங்க நாட் த ரைட் டைம் இருக்குது, டபுள் டைம் நோ வந்திருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இப்போதைக்கு இல்லாட்டாலுமே ஃபியூச்சர்ல இல்லைன்னு நினைக்காதீங்க, ஃபியூச்சர்ல இருக்குது. ஏதாவது கைடன்ஸ்? வாவ், த எம்ப்ரஸ். நான் ட்வின் ஃபிளேம்ஸ்ன்னு சொன்னேன். எஸ், 3-4 வந்திருக்கு. ரைட்? ஸோ அலைன்மெண்ட்ல இருக்கீங்க நீங்க நிறைய விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு. சரியா? த எம்பரஸோட எனர்ஜி இஸ் ஒரு ஃபெமின் சைடு, நர்ச்சரிங் சைட காமிக்குது. த எம்பரரோட எனர்ஜி எஸ் ஒரு ஃபாதர் ஃபிகரை காமிக்குது. சரியா? மேலோட எனர்ஜியை காமிக்குது. த எம்ப்ரஸோட எனர்ஜி மதர் ஃபிகரை காமிக்குது. சரி, அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஹீல் ஆக போகுது. டிஎன்ஏ ஹீலிங்கா இருக்கும் இது ஒரு சில பேருக்கு. சரி, அவங்க பிளட் லைன் ஹீலிங். நான் சொன்னேன், ஒரு சில பேருக்கு பாஸ்ட் லைஃப்பை பத்தியும் தெரியலாம், ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கலாம். த எம்பரர், த எம்பரஸோட எனர்ஜி, மா காளியோட எனர்ஜி, ஷிவ்ஜியோட எனர்ஜி வந்திருக்கு. பிளஸ்ஸிங்ஸ்க்கு உங்களுக்கு குறையே இல்லை, நிறைய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு லிமிட்டடா கிடைச்சிட்டே இருக்கும். சரியா? லிமிட்டடா நான் சொல்றேன், நீங்க மத்தவங்களையும் நர்ச்சர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் நான் அதை சொன்ன சிம்பாலை வச்சு நீங்க உங்களே நீங்க ஹீல் பண்ணிக்கலாம். சரியா? பேசிக்லி நீங்க ஒரு ஹீலரா கூட இருக்கலாம். தேர்ட் ஐ ஷோயின்ஸ் ரீசன் உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்குது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. Extra messages. Peace, pressurize them, blast, no place like home. Okay, never ending story. எஸ், ஏதோ ஸ்டோரி நீங்க எண்ட் ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா
அது எண்டிங்க்கு வருது. சரியா? ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்டோரி. அதை கிளீன் அப் பண்ணணும் உங்களுக்கு. சரியா? அதாவது உங்க வீடே மாதிரி ஒரு ஹாப்பி ஹோம் உங்களுக்கு வெளியே ஃபீல் பண்ண முடியாது, ரைட்? நம்ம எப்பவுமே நம்ம பாருங்க, நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி மத்தவங்க வீட்ல போய் நம்ம அந்த ஃப்ரீடமா ஃபீல் பண்ண முடியாது. சோ நீங்க சந்தோஷத்தை நீங்க மத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா எப்படி கிடைக்கும்? உங்ககிட்ட இருந்தா தானே அது மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்க முடியும். அந்த மாதிரி யோசிங்க. சரியா? இது கொஞ்சம் ட்ரிக்கியானது. பிகாஸ் உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி, உங்களோட நெகட்டிவ் திங்ஸை நீங்க ரிலீஸ் பண்ணணுமா, கிளீன் பண்ணணுமா? சரியா? அப்பதான் உங்க ஹார்ட்டும் உடம்பும் ரொம்ப கிளீனா இருக்கும். நீங்க ஏதாவது சஃபர் ஆகுறீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு சஃபரிங்க்கும் உங்களுக்கு கிளீன் ஆகும். சரியா? ஹீல் ஆகுவீங்க. உங்களுக்கு ஃபைனான்சியலி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதுவும் ரிசால்வ் ஆக சான்சஸ் இருக்கு. பீஸ் கிரியேட் பண்ணுவீங்க. நீங்களே உங்களுக்காண்டி நீங்க கிரியேட் பண்ணணும். சரியா? மத்தவங்க கிட்ட போவாதீங்க. உங்ககிட்ட நீங்க பாருங்க. நீங்க பிளாஸ்டான பர்சன், உங்களால முடியும். சரியா? நான் அதன்னு சொல்றேன் அகைன் அண்ட் அகைன். இஸ் ஒன்லி ஒரு ஹீலருக்கான எனர்ஜிஸ் எனக்கு இங்க ஃபீல் ஆச்சு. சரியா? ஒரு சில பேரு ஹீலரா இருக்கலாம். டைம் வரும்போது எல்லாமே மாறும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சோ இந்த நெவர் எண்டிங் ஸ்டோரியை நீங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்க வேண்டாம். சரியா? இந்த ஸ்டோரி எண்ட் ஆகலையே எண்ட் ஆகலையே, நீங்களே அதை ரிட்டன் உருவாக்குறீங்க. அது எண்ட் ஆனாலுமே நீங்க அதை திரும்ப திரும்ப நினைச்சு பாக்கீங்க. சோ அது உங்களுக்கு லைஃப்ல ரிட்டன் உங்களுக்கு இதாகுது. அதை எண்ட் பண்ணிருங்க, கிளீன் பண்ணிருங்க, சப்கான்சியஸ்ல இருந்து வெளியே எடுத்துருங்க. சரியா? நீங்க இது மட்டும் நினைங்க, நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி நம்ம மத்தவங்க வீட்டுல போய் ஹாப்பியா இருக்க முடியாது. அது யாரு வீட்டுலனாலும் ரைட். சோ அந்த மாதிரி அந்த ஃப்ரீடம், அந்த ஹாப்பினஸ் வராது எல்லார் வீட்லயும் போய். அந்த எனர்ஜி சேஞ்ச் ஆகும் டெஃபினட்டா. சோ ஹாப்பினஸ் வெளியே தேடி போறதோட உங்களுக்குள்ள நீங்க வைங்க. அதுதான் உங்களுக்கு ஹாப்பி ரிசல்ட் கிடைக்கும். சரியா? ஓகே, பாயில் 3 இதுதான் உங்களுக்கான எனர்ஜிஸ். பாய்.